நிறைய பெண்களுடைய கனவுகள், இலக்குகள், லட்சியங்கள் எல்லாமே இவ்வளவோ அவங்க மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா பொசுக்குன்னு ஒண்ணும் இல்லாமல் காணாமல் போகிறது என்பதை 1913 ஒரு பெண் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இதை எத்தனை பேர் நாம தெரிந்து வைத்திருக்கிறோம்? நிறைய இன்னைக்கு முகநூலை திறந்தாலே அவ்வளவு பெண்கள் இன்னைக்கு எழுத வந்திருக்கிறாங்க. என்னுடைய முகநூல் பக்கத்துல நண்பர்களா இருக்கிற ஒரு 2 பேர் எழுதின கவிதையை சொல்றேன். 2 பெண்கள் எழுதுனது. குடந்தை அனிதா அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க மடியில ஒரு வண்ணத்து பூச்சி உட்காருது, ஒரு பட்டாம்பூச்சி உட்காருது. இப்ப நம்ம மடியில ஒரு பட்டாம்பூச்சி உட்கார்ந்தா என்ன செய்வோம்? நம்ம ரசனை உள்ளவங்களா இருந்தா அதை அப்படியே அமைதியா அது களைஞ்சு போயிடாம பார்த்துட்டு இருப்போம். செல்ஃபி எடுக்கிறவங்கன்னா அப்படியே அதை எடுத்து பட்டாம்பூச்சி என் மடியில் உட்கார்ந்த ஒரு அழகிய தருணம் அப்படின்னு எடுத்து Facebookல போடுவோம். சில பேர் கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுற ஆளுங்க அச்சோ பட்டாம்பூச்சி அப்படின்னு பதறி அதையும் பயங்காட்டி விடுவோம். ஆனா இந்த குழந்தை அனிதா எழுதுறாங்க, மடியில் வந்தமர்ந்த பட்டாம்பூச்சி என்ன நினைத்ததோ நான் உன்னை நினைத்தேன்.